ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 6ஆம் இடத்தில் கவனமும் எச்சரிக்கையும் பகுதி 4. இது ஒவ்வொரு லக்னங்காரர்களும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விழிப்புணர்வு பதிவு. நம்மளுடைய மோசமான வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 வீடுகள் தான். ஒன்று 6, இன்னொன்று 8. ஒவ்வொரு லக்னத்திற்கும் இந்த 2 வீடுகள் கொடுக்குற மாதிரியான சிக்கல்களை வேற எந்த வீடும் பெருசாக தந்துடாது. அந்த வகையில் ஒவ்வொரு லக்னக்காரர்களும் இந்த 6ஆம் இடத்தின் வாயிலாக வரக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்த்துட்டு வரோம். இது ஏற்கனவே 3 பகுதிகள் போட்டாச்சு. இன்றைக்கு 4வது பகுதி. இன்றைக்கானது மகரம், கும்பம் மற்றும் மீனம். இந்த 3 லக்னக்காரர்களின் 6ஆம் இடம், அது சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், எதிலெல்லாம் இவர்கள் எச்சரிக்கையுடன் இருந்தால் இந்த மாதிரி வரக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கடன், நோய் இவற்றை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஜோதிடம் என்பது மற்றவர்களுக்கு அறிவுரை கூறும் ஒரு ஒளி தத்துவம். ஜோதி இடம் இருள் சூழ்ந்த மனிதனின் வாழ்க்கையில் விளக்கை நோக்கி, அதாவது வெளிச்சத்தை நோக்கி நகர்வது தான் ஜோதி இடம். ஆதி காலத்தில் மனிதன் முதல்ல சூரியனை தான் வணங்க ஆரம்பித்தார். அடுத்து நெருப்பு. இது 2மே வெளிச்சத்தை தரக்கூடியது. இந்த வெளிச்சம் அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையில் வரக்கூடியது தான் இந்த ஜோதிடம். மகர லக்ன ஜாதகர்களை எடுத்துக்குவோம். மகர லக்ன ஜாதகர்களுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது நண்பருடைய வீடான புதன் வீடு தான். இப்போ கடகலக்னக்காரர்களுக்கான அதே கான்செப்ட் தான் மகர லக்னம். கடனால், எதிரியால், நோயால், வம்பு வழக்கால் வளர்ச்சி அடையும் தன்மைங்கிறது மகர லக்னத்துக்கு கொஞ்சம் இயற்கையாகவே உண்டு. எந்த அளவுக்கு கடனை மெயின்டைன் பண்ணுறாங்களோ, எந்த அளவுக்கு கடன் மூலமாக வளர்ச்சியை சந்திக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு இவர்களுக்கு அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. நான் மகர லக்னம், இதை அனுபவ ரீதியாக கடந்து வந்திருக்கிறேங்கிறதையும் இந்த இடத்துல உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ 6ஆம் இடம் புதனுடைய வீடாகி அது காற்று ராசி மண்டலமாக வர்றதுனால வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸுன்னு சட்ட ரீதியான சிக்கல்களை வாழ்க்கையில் சந்திக்காமல் இருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா திருப்பி மீளவே முடியாது. ஆயினும் உங்கள் வாழ்நாளில் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் சட்ட ரீதியான சிக்கல்கள் வரதான் செய்யும். எழுத்துப்பூர்வமான விஷயங்களில் எப்போதும் எச்சரிக்கையாக இருங்க. புதன் எழுதுகோளுக்கு காரக கிரகம். 2வது புதன் தொடர்புகளை ஏற்படுத்துகிற கிரகம். அந்த மிதுனம் அப்படிங்கிற அந்த 6ஆம் வீடு உங்களுக்கு தொடர்புகள் தான். அப்போ இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு தொடர்பு, திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு உறவு உங்கள் வாழ்க்கையை மொத்தமாக அப்படியே புரட்டி போட்டு போயிடும். இந்த 6ஆம் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிடமும், ராகுவுடைய நட்சத்திரமான திருவாதிரையும், குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசமும் இருக்கும். இதில் ராகு தான் அந்த வீட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருப்பார். புரியுதுங்களா? திருவாதிரை. அப்போ இந்த ராகு திடீரென்று தோன்றும் மனிதர்களை குறிப்பவர். பேராசையின் விளைவாக அதிகமான இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு லக்னம் இருக்குன்னா அது மகரம் தான். ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தினசரி வர்த்தகம் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேங்கிற பேரில் திடீர்னு பெரும் பணத்தை இழக்கிறது, யாராவது ஒரு புதிதாக சந்திக்கும் நபர்களின் வாக்குறுதிகளை நம்பி அந்த இரிடியம், மண்ணுளி பாம்பு, இந்த ஸ்பெகுலேஷன் சம்மந்தப்பட்ட துறைகள் இதிலெல்லாம் போய் மாட்டிட்டு முழிக்கிறதுங்கிறது மகரத்துக்கு கொஞ்சம் நேச்சராக உண்டு. அதிகமாகவே பார்த்திங்கன்னா மகர லக்னம் அதிகமாக மற்றவங்களோட பேச்சுவார்த்தையோ வெறும் திறந்த புத்தகமாகவோலாம் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் மூடி வைத்த இறுகின குணத்தோடு இருக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் மகரம். அப்போ இவர்களுக்கு அந்த மாதிரியான ரகசிய நபர்களின் தொடர்புகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்தின் அதிபதி நட்சத்திரமாக பாதியாக உடைப்பட்ட நட்சத்திரக்காரனாக வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காகவே பூமி, தாயாதி வர்க்கம், தாய் வழி சொந்தங்கள்னால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், சொத்துக்கள் வாங்கும்போது ஏற்படக்கூடிய டாக்குமெண்டேஷன் பிரச்சனைகள் போன்றவற்றை லைஃப் லாங் சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இதில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சொல்லப்போனால் சொத்துக்கள் மேலே பெரிய ஆசைப்படாமல் இருந்துடுறது மகர லக்னத்துக்கு ரொம்பவுமே நல்லது. காசு பணம் இருந்ததுன்னா பேங்க்கில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுங்க, நிச்சயம் வளர்ச்சி இருக்கும். தங்கத்தை வாங்கி வச்சுக்கோங்க, நிச்சயம் வளர்ச்சி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகு 6ஆம் அதிபதியாக வர்றாருங்கிறதுனாலே எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லையும் பொருள்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிலைகளில் எச்சரிக்கையுடன் கவனத்துடன் பழக வேண்டியது அவசியம். திடீர்னு வரக்கூடிய ஒத்த ஃபோன் கால் உங்கள் வாழ்க்கையவே மொத்தமாக மாற்றி போட்டுறக்கூடிய தன்மை உண்டுங்கிறதுனால முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களோடு அளவாடுதல், உரையாடுதல், பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ளுதல் போன்றவற்றில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகும். ஏன்னா இதை தெரியாமலே பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு ஃபோன் வரும், மிஸ்டு கால் வந்துருச்சு சார், தெரியாமல் கூப்பிட்டேன் அப்படின்னு ஒரு லேடி பேசுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் கூப்பிடுவீங்க, அப்புறம் அவங்க கூப்பிடுவாங்க. இது வாழ்க்கையை எங்கேயோ கொண்டுட்டு போய் விட்டுரும். இந்த மாதிரி நிகழ்வுகளை அதிகம் சந்தித்த மகர லக்னக்காரர்கள் உண்டு. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸ்
திடீரென்று தோன்றக்கூடிய நபர்கள் விஷயத்தில் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருங்கள். ஏமாற்று பேர்வழிகளிடத்தில் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதும் அவசியமாகும். ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒரு உயரத்துக்கு வருவாங்க, அப்புறம் தொகுக்கடியில்னு சம்பந்தமே இல்லாமல் கீழே விழுந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். புதன் உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் செயல்படுகிறார் அப்படிங்கிறதுனால பொதுவாக கடன் கொடுத்து கடன் வாங்குதல் போன்ற தொழில்களில் இவர்கள் ஓரளவுக்கு முன்னேற்றம் அடைவார்கள் அப்படிங்கிறது ஒரு சூட்சமமான விஷயம். கல்விசார் விஷயங்களுக்காக முதலீடு செய்யுங்கள், அதில் லாபங்களும் முன்னேற்றமும் கண்டிப்பாக கிடைக்கும். குரு பகவானும் 6ஆம் இடத்தின் நட்சத்திரநாதனாக வர்றாருங்கிறத மறந்துடக்கூடாது. பண விஷயங்கள் கொடுக்கல் வாங்கலில் எப்போதும் ஒரு எச்சரிக்கை உணர்வை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியம். நார்மலாகவே மகர லக்னக்காரங்க ஒரு துண்டு பேப்பரில் கூட எதாக இருந்தாலும் எழுதி வச்சு பத்திரமா பாதுகாக்கும் தன்மை கொண்டவர்கள் தான். இதை நீங்களும் அவசியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது மிகவும் முக்கியம். குரு குழந்தைகளை குறிக்கக்கூடிய காரகங்கிறதுனால எதிர்காலத்தில் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வரவு செலவு, பணம் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுக்கும் உங்களுக்கு, அதாவது உங்கள் வாரிசுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகளை உருவாக்கி விடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டுங்கிறதுனால எதிலும் ஒரு தெளிவான முடிவுகளை எடுத்து வைக்க வேண்டியது அவசியம். இன்சூரன்ஸ் பேப்பர்ஸு, இந்த டியூ கட்டிக்கிட இருக்கக்கூடியது, கடன் வாங்கியிருந்தால் எங்கெங்கே வாங்கியிருக்கோம், கடன் கொடுத்துருந்தா எங்கெங்கே கொடுத்துருக்கோங்கிற தெளிவான தகவல்களை எப்போதும் மெயின்டைன் பண்ணுங்கள். இது உங்கள் எதிர்காலத்துக்கு மிகவும் சேஃப்டி. அடுத்ததாக கும்பலக்கண ஜாதகர்களுக்கு 6ஆம் இடமாக வரக்கூடியது சந்திரனுடைய வீடு. சந்திரன் இவங்களுக்கு சுத்தமாகவே ஆகாத கிரகம், இவருக்கு மாற்று ஆதிபத்தியமும் கிடையாது. இப்போ மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 6 கூடைய புதனே 9 கூடையவராக வருவார். ஆனால் கும்பலக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாமல் 6ஆம் அதிபதியாக மட்டுமே செயல்படுவாருங்கிறதுனாலையும் சந்திரன் உங்களுக்கு ஒரு விதத்தில் ராசிநாதனுக்கு நண்பராக இருந்தால் மட்டுமே ஜெயம் பெற முடியும். அப்படி இல்லைன்னா சந்திரன் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீர்நிலைகளுக்கு போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தாயாதி வர்க்கத்தின் உறவுகளிடத்தில் கவனத்துடன் செயலாற்ற வேண்டியது அவசியம். வெள்ளை நிற பொருட்களினால எப்போதுமே அலர்ஜியும் ஆபத்தும் உருவாகுங்கிறத நீங்கள் மறக்கவே கூடாது. சைனஸ் ப்ராப்ளம், மூச்சு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், தண்ணீர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், அடிக்கடி சளி பிடிப்பதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், நீர் கண்டங்கள், சிறுநீரகம் செயலிழப்பு போன்றவைகள் உங்களுக்கு வியாதியாகவும் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். தாயாதி வர்க்கத்தாரோடு பிரச்சனைகள் எப்போதும் ஏற்படும். மத்தியம வயது உள்ள பெண்மணிகள் உங்களுக்கு எப்போதுமே ஒரு எதிர்ப்பான நிலையை கையாள்வார்கள்ங்கிறத மறந்துடவே கூடாது. நீங்கள் இதில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விதிவிலக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மிடில் ஏஜ் 2 குழந்தைக்கு தாயாக இருக்கிற ஒரு பெண்ணுன்னா அது அவங்கக்கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும். அவங்க எப்போ வேணால் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமானாலும் ஒளிபரிச்சுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். இதில் 6ஆம் அதிபதி சந்திரன் 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுவாருங்கிறதுனால சொத்துக்கள் வாங்குவது, உங்கள் உடல் சுகத்தை பேணி காப்பது, தாயாதி வர்க்க உறவுகளோடு கவனத்துடன் பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்வது போன்றவற்றில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும். இந்த 6ஆம் வீட்டுக்குள்ள நட்சத்திரநாதர்களை உங்கள் லக்னாதிபதியான சனியுடைய நட்சத்திரமான பூசமே இருக்குங்கிறதுனால நீங்கள் எடுக்கும் பெரும்பாலான முடிவுகளை உங்களுக்கு எதிரியாய் போய்விட வாய்ப்பு உண்டு. கடகத்தை ஆள்வது பூசம்தான். ஒவ்வொரு ராசிக்கும் அந்த சென்டர் பாயிண்ட் ஆஃப் நட்சத்திரம் தான் ஃபுல் பவரில் இருக்கும். அப்போ உங்கள் லக்னத்துக்கு எதிரி நீங்களே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்கிறது கும்பலக்னத்தினுடைய ஒரு வருந்தத்தக்க விஷயம். உங்களுக்கு விரையாதிபதியும் நீங்கள் தான், 6ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுறதும் நீங்கள் தாங்கிறனால எதிரிகளை தொடர்ந்து உருவாக்கி கொள்வது, கடன்களை தொடர்ந்து உருவாக்கி கொள்வது, நோய்க்கு சரியான வைத்தியம் பார்க்காததுனாலே நோயை அதிகப்படுத்தி கொள்வது, முறை தவறிய வைத்தியர்களின் உதவிகளை நாடுவதன் மூலமாகவே சிக்கல்களை சந்திப்பதுங்கிற மாதிரியான நிறைய அமைப்பு உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி புதனுடைய நட்சத்திரமும் அங்கேயே உள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கும். ஆயில்யம் புதன் உங்களுக்கு 5, 12 கூடை 5, 8 கூடையவங்கனால குழந்தைகள் வழியில் எதிர்ப்பு, குழந்தைகளாலே சிக்கலை சந்திப்பது, பெற்ற குழந்தைகளே உங்களுக்கு எதிராய் போய்விடும் வாய்ப்புகள் உருவாவதுங்கிற மாதிரியான அமைப்பையும் நிச்சயமாக கொடுப்பார். பூர்வீக சொத்துக்களுக்கு அதிகம் ஆசைப்பட்டு அதனாலேயே பெரும் சிக்கல்களையும் விரயங்களையும் அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திக்கும் தன்மையும் கும்பலக்னத்துக்கு உண்டு. அடுத்து அங்கே குருவுடைய நட்சத்திரமான புனர்பூச 4ஆம் பாதமும் ஒழிஞ்சிட்டு இருக்கும். குரு உங்களுக்கு 2, 11 கூடையவர். 11ஆம் இடம் அபிலாசைகளை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய ஒரு இடங்கிறதுனால திடீர்னு பேராசைப்பட்டுட்டு கொண்டு எங்கேயாவது காசை கொடுத்து ஏமாந்துடக்கூடிய தன்மை இந்த கும்பத்துக்கு உண்டு. இது மகரத்துக்கும் பொருந்தும், கும்பத்துக்கும் பொருந்தும். மகரம் கொஞ்சம் சரலக்னங்கிறதுனால ஈஸியாக சமாளிக்கும். கும்பலக்னம் சமாளிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துருவாங்க. புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு கோடீஸ்வரர் நண்பர் ஒருத்தர் இருக்கார். 10 கோடி ரூபாய் இந்த மாதிரியான விஷயத்தில் இழந்திருக்கார். இந்த சதுரங்க வேட்டை படத்தில் வரக்கூடிய அந்த 2ஆம் நம்பர் பிஸ்னஸ்லேயே இவர் மைண்டு போகும். கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேலே இழந்துட்டார் இன்னமும். ஆனால் அதிலிருந்து வெளியில் வர முடியல. அவர் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணக்காரர் தான்னாலும் கூட இதுலலாம் உனக்கு என்னையா லாபம்னு கேட்டால் ஒரு சீப் த்ரில்லிங் அப்படிம்பார். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். தனாதிபதி பணம் கொடுத்தவன் எதிரியாகும் சூட்சமங்கிறது கும்பலக்னத்துக்கு ரொம்ப இயற்கையாகவே இருக்கும். 2 கூடையும் 6ஆம் இடத்துல நட்சத்திரநாதனா இருக்கிறதுனால
அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்காவது காசை கொடுத்துட்டு அது திருப்பி வராமல் போயிடுற சூழ்நிலைகள் இவங்களுக்கு இருக்கும். சிட் ஃபண்ட்ஸ் நடத்துறது, சீட்டு பிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் அதிகப்படியான ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய லக்னம் ஒன்று இருக்குன்னா அது கும்பம் தான். ஸோ நீங்கள் இந்த விஷயங்களில் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். பிரயாணங்களின் போது விலை உயர்ந்த பொருட்களை மிகவும் கவனத்துடன் பாதுகாத்துக்கணும். அது தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட ஊர்களுக்கு போகும்போது, கடல் இருக்கிற ஊர், ஆறு இருக்கிற ஊர், ஆற்றுல குளிக்க போகிறேன், அருவியில் குளிக்க போகிறேங்கிற மாதிரியான இடங்களுக்கு போகிறப்பெல்லாம் சடனாக மரணத்தை சந்திக்கக்கூடிய சம்பவம் வந்து கும்பலகனக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். சந்திரன் உங்களை மூழ்கடிக்க பார்ப்பார் எப்போ வேணாலும். அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அதிகப்படியான எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியதும் உங்கள் லக்னத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும். சந்திராஷ்டம தினங்களை மிகவும் கவனமாக கையாள வேண்டியதும் கும்பலக்னக்காரர்களின் அவசியமான ஒன்றாகும். புரியுதுங்களா? கன்னிராசியில் சந்திரன் போயிட்டு இருக்கிற போதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மனத்தில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு தப்பான முடிவுகளை வாழ்க்கையில் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஸோ இதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்ததான் மீனம். இவங்களுக்கும் செகண்டரி ஆப்ஷனே கிடையாது. 6ஆம் அதிபதியாக சூரியன் வருவார். அதிகாரம், அரசு, மருத்துவர் இவர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். 6ஆம் அதிபதியாக சூரியன் வரார். ஸோ அரசாங்கத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அரசு அதிகாரிகள், அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களிடத்தில் பகையும் கடனும் பிரச்சனைகளும் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி தகப்பனை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன், சம்பார்த்திய வலுவை தரக்கூடிய கிரகம் சூரியன், ஆத்மகாரகன் சூரியன். இந்த விஷயத்திலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். சம்பாதிக்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையுடன் கவனத்துடன் செயலாற்ற வேண்டியது அவசியம். கஜாமுஜான்னு சம்பாதிச்ச பணத்தை ரொம்ப விரயம் பண்ணி கொடுறது, செலவாக்கிறதுங்கிறது அமைப்பு உங்களுக்கு நேச்சுராகவே உண்டு. இதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, அரசு சம்பளம் வாங்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மீன லக்னக்காரங்க இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டேஜில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஜீரோவாகும். எல்லாமே அவங்க கைவிட்டு போகும். சொத்து, சுகம், காசு, பணம் அத்தனையும். அவங்க அப்பா நல்லா கவர்மெண்ட் வேலையிலேருந்து சம்பாரிச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு தாசில்தார் அன்பர் இருக்கார். அவருடைய பையன் மீன லக்னம். இவங்க அப்பா நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து வீடு, வாசல், வசதின்னு எல்லாம் சேர்த்து வச்சார். இந்த பையன் தலை எடுக்க சுத்தமாக அழிஞ்சு ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. தாசில்தார் ஃபேமிலி. இந்த மாதிரியான அமைப்புகளை சூரியன் இவங்களுக்கு கொடுப்பார். இதில் 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் வந்து உச்சமும் பெறுவாருங்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்களை குடும்ப ரீதியாக உருவாக்கி விட்டுருவாங்க. நிறைய மீனலக்ன நண்பர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தம் கொண்ட இடத்துல இருந்து குடும்ப பின்னணி அமையும். அந்த குடும்பங்கிறது அமையும். வாழ்க்கை துணை வந்து வாழ்க்கை துணையுடைய அப்பா அல்லது அம்மா அல்லது சகோதரர்கள் யாராவது கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அதில் போய் இவங்க மாட்டுவாங்க. அது பார்த்திங்கன்னா என்றைக்கு இருந்தாலும் டைவர்ஸு, பிரச்சனை, வம்பு, வழக்கு போன்றவற்றை கொடுத்து விடும் தன்மை கொண்டதாக இருக்கும். அடுத்ததான் இந்த வீட்டுக்குள்ளே இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகம் எனும் கேதுவின் நட்சத்திரமும், பூரம் எனும் சுக்கரனுடைய நட்சத்திரமும், உத்திரம் எனும் சூரியனுடைய நட்சத்திரமும் இருக்கும். ஸோ இப்போ சூரியன் 6ஆம் இடத்து அதிபதியாக வந்து அங்கே நட்சத்திரநாதனாகவும் இருக்கிறாருங்கிறதே உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர் தான். அப்போ அதிகாரம், அரசாங்கம், மருத்துவம், இதயம் சம்பந்தப்பட்ட துறைகள் இவைகளில் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். நேச்சுரலாகவே மீன லக்னம் ரொம்ப குளிர்ச்சியான லக்னம்னாலும் கூட இவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே முடி கொட்டி போயிடுறது, கண் பார்வை பிரச்சனைகள் தோன்றுவது போன்றவை இருக்கவே செய்யும். வழுக்கை அதிகமாக விழுகக்கூடிய தன்மைங்கிறது மீன லக்னக்காரர்களுக்கு ரொம்ப மிகுதியாகவே இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இதில் கேது வந்து எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அது சார்ந்த விஷயங்களில் உங்களை பிரச்சனைக்கு உருவாக்குவார்னாலும் கூட கேதுவுடைய பொதுவான அமைப்பு மருத்துவம். செய்வினை கோளாறு, பில்லி சூன்யம், பிளாக் மேஜிக் மாதிரியான 2ஆம் நிலை மந்திர சந்திர சௌதி ஔஷதங்களில் மாட்டிக்கிற அமைப்பு மீன லக்னக்காரங்களுக்கு அதிகமாக உண்டு. ஸோ இதுலேயும் கொஞ்சம் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகும். கேதுவும் மருத்துவ கிரகம் அப்படிங்கிறதுனால மாற்று மருத்துவத்தை நாடுகிறேங்கிற பேரில் உடம்பை பூரா புண்ணாக்கிக்கிறது, தோல் வந்து போயிடுறது, தப்பான மருந்து மூலமாக உடலில் வந்து சைட் எஃபெக்ட்ஸ்னால அதிக பாதிப்புகளை உருவாக்குறது, கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுறது போன்றவை இதில் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தில் சின்ன செயல் இழப்பு இருந்தபோது ஒழுங்கான இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்தார். யாரோ நண்பர் சொன்னாருங்கிற பேரில் ஆயுர்வேதிக்க வேறு மருத்துவம் மாற்று மருத்துவம்னு சொல்லி ஏதோ ஒரு மருத்துவர்கிட்ட போய் மாட்டி, அவர் ஒரு முறையான பதிவு பெற்ற மருத்துவர் கூட இல்லை. அவர் கொடுத்த மருந்து மாத்திரையை தொடர்ந்து 2 மாதம் சாப்பிட்டு டோட்டலாக அவுட் ஆகிடுச்சு 2 கிட்னியும். கடைசியில் இப்போ டயக்னலைசிஸ் பண்ணிக்கிட்டு உயிரை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு வந்து கிட்னி தானம் கிடைச்சா மட்டுமே உயிரோடு இருக்க முடியுங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரியான அமைப்பு மாற்று மருத்துவத்துக்கு போகிறேங்கிற பேர்லாம் ரொம்ப சிக்கலான அமைப்பு. மருத்துவம் தப்பாக போய்விடக்கூடிய அமைப்புங்கிறது மீன லக்னக்காரங்களுக்கு உண்டு. அரசு அதிகாரிகள்கிட்ட பகைமையை பெறுவது, பகைமை பாராட்டுவது, அதன் மூலம் சிக்கல்கள் உண்டாக்குறதுங்கிறது மீன லக்னத்துக்கு உண்டு. அரசாங்க கான்ட்ராக்ட் மூலமான வேலைகளில் அதிகப்படியான சிக்கலை சந்திக்கிறது மீனத்துக்கு உண்டு. தகப்பனாதி வர்க்க உறவுகள் திடீர்னு இவங்களுக்கு எதிராக திரும்பி வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு போன்றவற்றை இழுத்து விடும் தன்மைகள்ங்கிறது இவங்களுக்கு உண்டு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இது இந்த சிம்மம் வந்து இவங்களுக்கு 6ஆம் வீடாக வர்றது நிலைத்த வீடுங்கிறதுனால இவங்களுக்கு பகையோ, வம்பு வழக்குகளோ, நோயோ, கடனோ வந்துருச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் தீராது, நிலச்சி நிற்கும் நீண்ட காலத்துக்கு.
அதுலேயும் நெருப்பு விராசியான சிம்மம் இவர்களுக்கு சிக்கலுக்குரிய வீடாக வர்றதுனால ஆன்மீக ரீதியான தொடர்புகள் மூலமாகவும் கூட பெரும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் போலி சாமியார்களை நம்பி ஏமாந்து போயிட்டு விடக்கூடிய வாய்ப்புகளும் மீன லக்னக்காரங்களுக்கு உண்டு. இதிலையும் நீங்கள் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் பணியாற்ற வேண்டும் என்று கூறி இந்த 6ஆம் இடத்தின் எச்சரிக்கைகளை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்கனாலே பெருமளவு பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள இயலும். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.